நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட சொல்லி, நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி, கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்டில் விளையாட அனுமதிங்க, தானா உங்ககிட்ட வருவான். நாளைக்கு இழுத்து பூட்டுற என்எல்சி கேட்ட ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கான்ட்ராக்டர்காரனை உள்ள விட மாட்டேன். தமிழனை 3000 இந்திக்காரனை கொண்டு வந்து வச்சிருக்கான். நேத்துக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் ஒரு ஊர்ல, அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல, இந்த காசியில நடத்துறான். அங்க இங்க மக்க மானம் கட்டு போன தமிழன் தொடர் வண்டியில ஏறி போறான், செருப்பால் அடிக்கிறாங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல, டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல, கிளாஸ உடைச்சி உனக்கு என்னடா தமிழ ஷர்ட்ல உட்கார்ந்துருக்க சேர்லன்றா. இவன் சொல்றான், நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன், நான் முன்பதிவு பண்ணுறேன். அட முண்டா, நான் இந்திக்காரன்டா, இறங்குட தமிழ் நாயேன்னு இந்தியில திட்டி இழுத்து போடுறானா இல்லையா? கேட்க நாதி இருக்கா ஒன்றிய அரசுக்கு? அஸ்ஸாம் பவனை கொண்டாந்து என் ஊர்ல உருவாக்குறான், ஒரிசா பவனை கொண்டு வந்து என் ஊர்ல உருவாக்குறான். 2 சீஃப் செக்ரட்டரி தலைமையில கேடரை கொண்டு வந்து எல்லா தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்கிற பாசிச பாரதிய ஜனதா.